ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மல்லி 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 மல்லி. எங்க தேங்க்ஸ் மல்லி. அது என்ன பொண்டாட்டிக்கிட்டே தேங்க்ஸ்? பொண்டாட்டியோ அம்மாவோ அவங்க காட்டுற அக்கறை சாதாரண விஷயம் இல்ல. அதுக்கு தேங்க்ஸ் சொல்லாம வேற எதுக்கு தேங்க்ஸ் சொல்றது? என்ன கேட்டா முதல்ல அங்க இருந்து தான் தேங்க்ஸ் சொல்ல பழகணும். ஆனா நாம அதெல்லாம் டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிறோம். அதனாலதான் பிள்ளைங்களுக்கு அம்மா அப்பாக்கு தேங்க்ஸ் சொல்லணுங்கிற எண்ணமே இல்லாம போயிடுது. இப்படி குட்டி குட்டியா நிறைய விஷயம் வச்சிருக்கீங்கல்ல, ஆள் மயக்கிறதுக்கு. சரி, பாலை குடிங்க. ஏங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க. என்ன மல்லி? சுடர கொலை பண்ண இடத்துல நம்ம வீட்டு கிச்சன் கத்தி இருந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல. ஆமா. ஆனா அதே மாதிரி ஒரு புது கத்தி நம்ம வீட்டு கிச்சன்லயும் யாரோ வாங்கி வச்சிருக்காங்க. இதோ பாருங்க. வாங்கி வச்சிருந்தாங்களா? ஆமாங்க. ஏன் இதை வாங்கி வைக்கணும்? அதான் எனக்கும் புரியல. நம்ம வீட்டு நைஃபை எடுத்துட்டு போய் யார் கொலை பண்ணாங்கிற விஷயத்தையே இன்னும் புரிஞ்சுக்க முடியல. இதுல அதே மாதிரி ஒரு கத்தியை வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்களே, ரொம்ப ஷாக்கா இருக்கு மல்லி. அப்போ சுடர கொலை பண்ணவங்க நம்ம பக்கத்துல தான் இருக்காங்களா? நம்மள சுத்தி தான் அவங்க நடமாடிக்கிட்டு இருக்காங்களா? நம்மள கவனிச்சுக்கிட்டு இருக்காங்களா? எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு மல்லி. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. கத்தி எடுத்துட்டு போய் கொலை பண்ணாங்க சரி, அதே மாதிரி கத்தி ஏன் வாங்கி வைக்கணும்? ஒருவேளை கத்திய காணோன்னு நான் கண்டுபிடிக்காம இருக்கணும்னு பண்ணாங்களோ? இல்ல மல்லி, இதுல வேற ஏதோ பிளான் இருக்கு. நம்ம நிறைய யோசிக்கணும். இந்த கத்திய ஆர்காட் ரோட்ல இருக்க எஸ்ஜி சூப்பர் மார்க்கெட்ல தான் வாங்கிருக்காங்க. கத்தியில ஸ்டிக்கர் இருக்கு பாருங்க. ஆமா மல்லி, அங்கதான் வாங்கிருக்காங்க. அப்ப அங்க போய் யார் வாங்கிருக்காங்கன்னு விசாரிக்கலாமா? நான் அதை செஞ்சேங்க, போய் விசாரிச்சேன். அங்க சிசிடிவி கேமரா கூட இருக்கு. ஆனா அவங்க போலீஸ் மாதிரி யாராவது கேட்டாதான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ பார்க்க விடுவாங்களாம். ஓ, அத அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லலாம்ல? அத சொல்லலான்னு தான் நானும் மனோகர் அண்ணனும் அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்தோம். ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் எங்களை திட்டி அனுப்பிட்டாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் வேண்டாம், அவங்கள டீல் பண்றது ரொம்ப கஷ்டம். ஒன்னு செய்வோம், நம்ம லாயர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு நாமளே இதை விசாரிப்போம். இது நம்ம வாழ்க்கை மல்லி, நாம இதை சீரியஸாவே எடுக்காம இருக்க கூடாது. ஸ்டேஷன் போறதும் லாக்அப்ல அடப்பட்டு கிடக்கிறதும் காயப்படுறதும் நாம தான் படுறோம். நாம இதை தேடாம இருக்க முடியாது. இரு, நான் லாயர் கிட்ட பேசுறேன். சொல்லுங்க விஜய், என்ன இந்த நேரத்துல? தீபன், கொலை நடந்த இடத்துல ஒரு கத்தி கிடைச்சது இல்ல? ஆமா. சோ இப்ப அந்த சூப்பர் மார்க்கெட் ஓனர் கையில தான் இருக்கு தீபன். அதென்ன அப்படி ஒரு ரூல்? அதென்ன போலீஸ் கேட்டா மட்டும் தான் கொடுப்பானா? விஜய், நீங்க எதுவும் வரி பண்ணிக்காதீங்க, அதை நான் பாத்துக்கிறேன். ஓகே? சரி, ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. லாயர் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு மல்லி. சரிங்க, யாரு என்ன ஆதாயத்துக்காக இந்த கொலையை பண்ணாங்கன்னு தெரியல. அதை சீக்கிரம் கண்டுபிடிக்கணுங்க. கண்டுபிடிச்சிரும். வாங்க சார். ஐம் தீபன். சொல்லுங்க சார். ஒன் செகண்ட். சார், இந்த போட்டோல இருக்கிற கத்தி உங்க கடையில வாங்கினதுதான். இதை யார் வாங்கினான்னு ஏதாவது தெரியுமா? சார், ஏற்கனவே ஒரு லேடி வந்து கேட்டு போனாங்க. இப்ப நீங்க வந்திருக்கீங்க. அப்படி இந்த கத்தியில என்ன சார் விசேஷம்? சார், இந்த கத்தி ஒரு முக்கியமான கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கு. அத உங்க கடையில தான் வாங்கியிருக்காங்க. ஏன்னா அந்த கத்தியில ஸ்டிக்கர் இருக்கு.
அதான் அதை யார் வாங்கினாங்கன்னு தெரிஞ்சா இந்த கேஸு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சார் அவங்களுக்கு சொன்னதான் சார் உங்களுக்கு சொல்றேன். யாராவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்தாங்கன்னா சிசிடிவி பார்க்க அலோவ் பண்ணுவாங்க சார். எல்லாருக்கும் அலோவ் பண்ண முடியாது சார். அப்படியா? சார், இந்த போட்டோல இருக்காங்கல்ல, இவங்க பேர் தீபிகா. இவங்க தான் இந்த ஏரியாவோட இன்ஸ்பெக்டர். இவங்க சொல்லி தான் அதை விசாரிக்கவே வந்திருக்கேன். கொஞ்சம் சென்சிட்டிவான கேஸ், அதனால போலீஸ் டைரக்டா இன்வால்வ் ஆக முடியாது. சார், இவங்க நம்ம ஏரியா இன்ஸ்பெக்டர் தான் சார். நம்ம கடைக்கு வருவாங்க. நேத்து கூட வந்தாங்க. காமிச்சிருவோம் சார். நமக்கு எதுக்கு வம்பு? சார் எங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராதுல்ல? இல்ல இல்ல, அதெல்லாம் வராது. சரி வந்து பாருங்க சார். தேங்க்யூ சார். சரி சார். சார், இவன் தான் அந்த பையனா? இல்ல சார், இதுக்கு முன்ன இவனை பார்த்ததே இல்ல. அடிக்கடி இங்க வர்ற பையன் இல்லன்னு நினைக்கிறேன். போன வெனஸ்டே காலையில 11:10 தான் அந்த பையன் வாங்கியிருக்கான். இதை வச்சு அந்த பையனோட ஃபோன் நம்பர் ஏதாவது எடுக்க முடியுமா? ஒரு நிமிஷம் இருங்க. சார், கத்தி வாங்கினதுக்கு பில் இருக்கு, ஆனா நம்பர் நோட் பண்ணல. நாங்க எங்க ரெகுலர் கஸ்டமர் நம்பர் மட்டும் தான் வாங்கி வைப்போம். இப்படி உடனே வந்துட்டு போறவங்க நம்பர்லாம் வாங்க மாட்டோம் சார். அப்படியா? எனிவே, இந்த கேஸுக்கு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க சார். தேங்க்யூ ஸோ மச். வாங்க சார். ஒரு 20-22 வயசு இருக்கிற பையன் தான் அந்த கடையில இருந்து கத்தி வாங்கியிருக்கா. அந்த பையன் யாருன்னு உங்க 2 பேருக்கும் தெரியுதான்னு பாருங்க. வீடியோ காமிக்கிறேன், ஒரு நிமிஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.